ஸோ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 3.16ல் 4வது சம் பார்த்துடலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா y = x² + 3x + 2 அப்படிங்கிற வரைபடம் வரைஞ்சி x² + 3x - 4 அப்படிங்கிற சமன்பாட்டை தீர்க்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை x² + 3x + 2 இதுக்காக yக்காக. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து -4 இருந்து நான் +4 வரைக்கும் சால்வ் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவை x² தான், அப்படியே மைனஸ்லாம் ப்ளஸ் ஆயிடும். ஸோ அப்போ எல்லாமே ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து 3x தான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ எழுதியாச்சு. அடுத்து 2 இங்கே x எதுவுமே இல்லை, அப்போ 2 தான் எல்லா இடத்துக்கும். அப்போ y அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாமே சால்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ x² + 3x + 2 அப்போ எல்லாமே ஆட் பண்ணணும் அர்த்தம். இங்கே -16 2 18 -12 போச்சுன்னா 6. ஸோ இதே மாதிரி எல்லாமே நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் x² + 3x + 2 வந்து x² + 2x + 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், சிம்பிள் சேஞ்ச் ஆகும். x² கேன்சல் ஆகிடும். அப்போ 3x ஒரு x 2x போச்சு அப்படின்னா ஒரு x மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி 2 -1 வந்துச்சு அப்படின்னா x + 1 தான் இருக்கும். ஸோ இப்போ x + 1க்கு நம்ம ஒரு வேல்யூ சால்வ் பண்ணுறோம். ஸோ -2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -1 கிடைக்கும். -1 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 கிடைக்கும். 0 சப்ஸ்டியூட் 1 கிடைக்கும். 1 கிடைத்தா 2 கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கும் இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு பரவளையம், இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். ஸோ எக்ஸோட வேல்யூ -4 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 6, எக்ஸோட வேல்யூ -3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2. ஸோ எக்ஸோட வேல்யூ -2னா 0, எக்ஸோட வேல்யூ -1னா 0, எக்ஸோட வேல்யூ 0னா ஒய் 2, எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா ஒய் 6, எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா ஒய் 20, எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா ஒய் வந்து 30. ஸோ அந்த 30 வந்து இங்கே 3 வந்து 20 கொடுது. ஸோ 30 வந்து நான் வரையலை. ஸோ அது ரொம்ப ஹையாக போயிடுச்சுனால ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரவளையம் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ -2, -1, -1, 0, 0, -1, 1, 2. ஸோ ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ அளவு திட்டம் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ தீர்வு அப்படின்னு சொல்கிறப்போ y = x + 1 என்ற தீர்வு பரவளையம் வந்து x² + 3x + 2 வந்து ஒரே ஒரு புள்ளி தான் விட்டுது. அதாவது x² + 2x + 1 = 0. அதாவது தீர்வு வந்து -1, 1. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு புள்ளியை தான் விட்டுது, -1, 1, -1, -1. ஓகேங்களா.